இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம தேர்ட் கான்செப்ட் ஆஃப் சாலிட் பிரின்சிபல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோவில் சாலிட் பிரின்சிபல்ஸ் பற்றி 2 டாபிக் ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் தென் இது வந்து தேர்ட் பிரின்சிபல். இது வந்து என்ன நேம்னா லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல், எல்எஸ்பின்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்கிறோம். லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபலில் சப் கிளாஸஸ் ஷுட் பி சப்ஸ்டியூட்டபிள் ஃபார் த பேஸ் கிளாஸஸ். ஓகேயா, subclasses should be substitutable for the base classes. For example, நம்ம polymorphism வந்து virtual override ன்னு சொல்லி பார்த்திருப்போம், overriding கான்செப்ட்ல. and then வந்து abstract பார்த்திருப்போம், and then interface கான்செப்ட் பார்த்திருப்போம், inheritance யூஸ் பண்ணி interfaces இல்ல abstraction நீங்க யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். கரெக்ட்டா? அதுல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேஸ் கிளாஸை வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போம். ஓகே, அதுதான் அதோட கான்செப்ட் தான். ஆனா சப்ஸ்டிட்யூட் பண்ணும் போது எந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல்ல சொல்றாங்க, லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல்ல சொல்றாங்க. இது வந்து பேட் கோட் எக்ஸாம்பிள். இந்த எப்படி கோடு வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஓவர் ரைடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்துட்டு இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா அந்த கோடு வந்து எப்படி செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு குட் அண்ட் பேடுன்னு 2 நம்ம வச்சிருக்கோம். கரெக்டா? நம்ம எக்ஸாம்பிளோட தான் நம்ம எல்லா வீடியோல நம்ம சொல்றோம். இது வந்து பேடு. சரி, எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் நேம் வந்து பேர்டு. ஓகே, அந்த பேர்டுங்கிறதுல வந்து நம்ம விர்ச்சுவல் யூஸ் பண்ணணும். இது வந்து ஓவர் ரைடிங் கான்செப்ட்ல வருது. விர்ச்சுவல் அண்ட் ஓவர் ரைடிங்கிறது பாலிமாரிசம் ஓவர் ரைடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த பேட் கோடு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு. விர்ச்சுவல் யூஸ் பண்ணி ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். நம்ம வந்து ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், அது வந்து எம்டியா தான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம எதுவும் டிஃபைன் பண்ணல, ஜஸ்ட் வந்து மெத்தட் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து விர்ச்சுவலை வந்து ஓவர் ரைட் பண்ணணும். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம பேஸ் கிளாஸை டிரைவுக்கு மூவ் பண்றோம். கரெக்டா? பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு நம்ம மூவ் பண்றோம். இதுல வந்து சைல்டு எது, ஆஸ்ட்ரிச்னு சொல்லிட்டு ஒரு பேர்டோட நேம் தான் நம்ம கிளாஸ் நேமா வச்சிருக்கோம். அங்க வந்து பேர்டை வந்து டிஃபைன் பண்றோம். பட் ஆனா இந்த பேர்டுக்குள்ள பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாய்டுன்னு சொல்லி ஃப்ளைன்னு கொடுத்துருக்கோம். பட் ஆஸ்ட்ரிச் வந்து பறக்குமான்னு கேட்டா பறக்காது. அது ஆனா ஒரு பேர்டு, பட் ஆனா பறக்காது. அப்ப டிஃபைன் பண்ணும் போது இது ஒரு பேர்டு பட் பறக்காது. பட் ஆனா இங்க வந்து ஓவர் ரைட்ல வந்து நம்ம கண்டிப்பா இங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணி ஆகணும். விர்ச்சுவலை இங்க ஓவர் ரைட் பண்ணி ஆகணும். மெத்தட் கண்டிப்பா டிஃபைன் பண்ணணும் சப் கிளாஸஸ்ல. கரெக்டா? அப்ப பண்ணும் போது நம்ம ஃப்ளைக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அதை வந்து எம்டியாவும் விட முடியாது. அப்போ வந்து என்ன ஆகும்னா இது ஒரு எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு கோட் வந்து டிஃபைன் ஆகும். அப்ப இது கொடுக்கறது கரெக்டா, இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது கரெக்டா, கோட்ல டிஃபைன் பண்ணி மட்டும் விடுறது கண்டிப்பா டிஃபைன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும். த்ரூ நியூ நாட் இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க டிஃபைன் பண்ணலன்னா. ஓகேங்களா? ஒரு சஜஷனா கொடுத்துரும், நீங்க கண்டிப்பா நீங்க கோட் டைப் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த மாதிரி நம்ம லீவ் அதை வந்து விடுறது கரெக்டா. அந்த பேர்ட்ல வந்து ஃப்ளைங்கிற கான்செப்ட் இல்லை, பட் ஆனா நான் டிஃபைன் பண்ணணும் கண்டிப்பா. பட் ஆனா எம்டி டிஃபினேஷன் மாதிரி இந்த மாதிரி நான் எக்ஸப்ஷன் மட்டும் விடுறா கரெக்டா. இது வந்து வயலேட்ஸ் எல்எஸ்பி அப்படிங்கிறாங்க. கரெக்டா? இந்த எல்எஸ்பி பிரின்சிபலை நீங்க வயலேட் பண்றீங்கன்னு அர்த்தம், இந்த மாதிரி டிஃபைன் பண்றது. சரி, அதுக்கு பதில் நம்ம என்ன மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம குட் கோட்ல அப்படின்னா, நம்ம இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்கோம், அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கோம், கிளாஸ் பேர்டு. ஓகே, அந்த கிளாஸ்ல வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணோம். ஏன் அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு 2 விதமா நம்ம சொல்லலாம். இதை வந்து ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எனக்கு பேர்டுங்கிறது ஒரே கான்செப்ட், இன்னொரு பேர்டு நான் தேவையில்லாம கிரியேட் பண்ணக்கூடாது என்னோட கோட்ல ஐக்கியம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி இருக்கோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஹை ஃப்ளையிங் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ்ல வந்து ஃப்ளை எதுனா பறக்குதோ அதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டா எடுத்திருக்கோம் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட். அதுல வந்து மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த பேர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு மெத்தடுமே டிஃபைன் பண்ணல. பட் இன்டர்ஃபேஸஸ்ல நீங்க கண்டிப்பா டிஃபைன் பண்ணியிருக்கணும். அந்த மெத்தடோட நேமை நீங்க டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதோட வந்துட்டு எல்லாம் டிரைவ் பண்றதை கீழே சப் கிளாஸஸ்ல நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். பட் இங்க கண்டிப்பா மென்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போ வாய்டு ஃப்ளைன்னு நீங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம் மெத்தடை. அப்ப நீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சப் கிளாஸஸ் போகுது. அதுல பாத்தீங்கன்னா 2 பேர்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து ஸ்பேரோ அண்ட் தென் வந்து ஆஸ்ட்ரிச்னு 2 பேர்டு யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்பேரோ வந்து உங்களுக்கு பறக்கும், ஆஸ்ட்ரிச் வந்து பறக்காது. அப்ப நீங்க இப்ப ஸ்பேரோக்கு வந்து பேர்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை டெரைவ் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸ்ல, ஸ்பேரோங்கிற கிளாஸ்ல. அதே மாதிரி ஐ ஃப்ளை பேர்டுங்கிறதையும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க மெத்தடுக்குள்ள நீங்க டிஃபைன் பண்ணும்போது இங்கே எம்டி தான், உங்களுக்கு எதுவுமே நீங்க கொடுக்கல, அதனால இங்கேயும் எதுவும் டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபிளைங் பேர்ட்ல ஃபிளைங் கொடுத்துருக்கும், அதனால இங்க ஃபிளையை கொடுத்துட்டு
கன்சோல் டாட் ரைட் லைன் சும்மா ஒரு மெசேஜ் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கோட் டிஃபைன் பண்ணுறீங்களோ கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஸ்பேரோ வந்து பேர்டுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி இது பறக்கணும்னு சொல்லிட்டீங்க, ரெண்டையுமே உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி இங்கே ஆஸ்ட்ரிச்சில் பார்த்தீங்கன்னா பேர்டை உள்ள கொண்டு வச்சிட்டோம், ஓகே, டெரைவ் பண்ணிட்டோம். ஆனால் ஐஃப்ளையே நம்ம டிஃபைன் பண்ணலை. ஏன் நம்ம டிஃபைன் பண்ணலைன்னா இது ஆஸ்ட்ரிச் வந்து பறக்காது, நம்ம பேர்டுங்கிறது மட்டும் நம்ம சொன்னால் போதும். அப்போ பேர்டுக்கு இங்கே உள்ள மெத்தட் வந்து நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நான் இங்கே அப்ட்ராக்டில் எந்த ஒரு மெத்தடுமே நான் டிஃபைன் பண்ணாதனால நான் இங்கே வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது கரெக்டாக ஸ்டில் எல்எஸ்பி கம்ப்ளைண்ட்னு நம்ம சொல்கிறோம். அந்த எல்எஸ்பிங்கிற பிரின்சிபலுக்கு நீங்கள் கரெக்டான அந்த கோடை நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இங்கே சப் கிளாஸஸ் ஷுட் பி சப்ஸ்டியூட்டபிள் ஃபார் த பேஸ் கிளாஸஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான கரெக்டான நீங்கள் அந்த சப் கிளாஸஸை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு பேர்டு அதை வந்து ஃப்ளையே இல்லை, பட் நான் ஃப்ளையை கண்டிப்பாக கொடுத்தாகணுங்கிற அந்த ஒரு கோடிங்குள்ளே நம்ம போகாமல் செப்பரேட்டாக நம்ம டிஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு 3ஆவது ஒரு கிளாஸ் நீங்கள் சப் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பறக்குமா பறக்காதாங்கிறத நீங்கள் ரெண்டுல நீங்கள் எது வேணாலும் டிஃபைன் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து உங்களோட குட் ஸ்ட்ரக்சர். இது வந்து பேக் கோடு. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம 4th பிரின்சிபல் பார்க்கலாம். தேங்க்ஸ்.